ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்காரம். ஸோ நம்மளுடைய சாய் கேட்ரிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சாய் கேட்ரிங் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழகம் எங்கும் பல்வேறு ஊர்களில் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நிறைய மெனுஸில் வித்தியாசமான ரெசிபிஸோட மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மதுரை கே புதூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா லக்ஷ்மி பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனுக்காகத்தான், ஒரு நிக்கா ஃபங்க்ஷனுக்காகத்தான் வந்திருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மெனுவில் ஒரு சூப்பரான அசத்தலான விருந்து கொடுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான மெனு இருக்குது, என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். யந்தாரா யந்தாரா நீயே யந்தாரா யன்மானம் பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா.
ஹாய் ப்ரோ, வணக்கம். நாங்கள் சாய் கேட்டரிங் சர்வீஸில் வரோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சக்திவேல். எங்கேருந்து வரீங்க? பனங்காடி மதுரை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. நெய்பர். ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஃபுட்டு சாய் கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து? அதாவது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுன்றதை விட வந்து ஆர்கனைசேஷன், இப்போ வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து ஆர்கனைசேஷன் பண்ணி நல்லா வந்து பண்ணுறீங்க. எந்த ஒரு இதுக்குமே ஆர்கனைசேஷன் இருக்கிறப்போ நல்லா இருந்துச்சு. ஃபுட்டுமே வந்து நல்லா எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. ஹாய் பேபி. ஹாய். உங்கள் பேர் என்ன? மகிழ் மித்ரா. மகிழ் மித்ரா. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களா? சென்ட் மைக்கேல். செயின்ட் மைக்கேலா? ஓகே. சரி, சூப்பராக சாப்பிட்டீங்க. சமத்தா சாப்பிட்டீங்களே. எது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சேமியா. சேமியாவா? அது இடியாப்பம். இடியாப்பம் பிடிச்சிருக்கா? நல்லா ஸ்வீட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேறெல்லாம் எது பிடிச்சிருந்துச்சு? இது மட்டும் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. சரி, சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய சாய் கேட்டரிங் சர்வீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீ ராதா லக்ஷ்மி பேலஸ். ஸோ நம்மளுடைய புதூரில் இருக்கக்கூடியதில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் நிக்கா ஃபங்க்ஷனுக்காக இன்றைக்கி ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு குட்டி கெஸ்ட்டை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கடா. ஹாய், மை நேம் இஸ் ரேஹான். இப்போ நான் வந்து சாய் கேட்ரிங்ஸ் ஃபுட்டை நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது யாரோட ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்க? நான் எங்கள் மாமா பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அங்கே நான் சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு சாய் கேட்ரிங்ஸ். ஓகே. என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இட்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. இட்லி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரையில் நிறைய ஃபுட்ஸ் இருந்தாலும் இது செம்ம டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ ரெஹான், நீங்கள் ஏதோ யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன். பேர் வந்து ஃபாலோ ரெஹான். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ அவர் சொன்ன மாதிரியே நம்மளுடைய சாய் கேட்டரிங் வியூவர்ஸ் நீங்கள் இந்த சேனல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்னும் நிறைய கிராண்டாக சூப்பராக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்மளுடைய சாய் கேட்டரிங் சர்வீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ரீ ராதாலட்சுமி பேலஸில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது ராஷித். உங்கள் பேர்? முகமது யூசுஃப். உங்கள் பேர்? முகமது அப்பாஸ். உங்கள் பேர்? அனஸ் முகமது. எங்கேருந்து வரீங்க எல்லாரும்? நாங்கள் எல்லாமே அங்கே விழுப்புரத்துலேருந்து வரோம். விழுப்புரம் விற்கிறோம். ஓகே, இங்கே என்ன சொல்லுங்கள். இங்கே எங்களுடைய ரிலேஷனுடைய குரூப்பாக வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 20 பேர் வந்திருக்கோம். 20 பஸ். ஓகே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சென்னை நியர்பை சென்னைக்கிட்ட இருந்து வந்திருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? மதுரை ஸ்டைல் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நான் பார்த்த கேட்ரிங்கோட, அதாவது நாங்களும் கேட்ரிங்கோட ஒர்க்கில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள். ஆனால் நான் இப்போ அதை பார்க்கும்போது இது ரியாலிட்டியாக இருந்தது. அதெல்லாம் அந்த ஒரு வரிசையாக வரவங்க கூப்பிட்டோன்னே அந்த அதாவது ஒரு டக்குன்னு கூப்பிட்டோன்னே ஸ்பீடாக அந்த வர மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட ரொம்பவுமே நல்ல ஒரு கேட்ரிங்கோட அமைப்போடு நான் பார்த்தேன். ரொம்ப நினச்சி. ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டெல்லாம் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. நானும் நேட்டிவ் வந்து திண்டுக்கல் தான். ஆனால் மதுரைக்கு வந்தப்போ வந்து மதுரையில் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா, ஆனால் கரெக்டாக அதே மாதிரி எல்லாமே ஆர்டர் வைஸாக வைக்கிறது, அந்த அமைப்பு, அந்த அரவணைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு? நான் சென்னை கூப்பிட்டு வந்து வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில இடத்துல லேட் பண்ணுவாங்க, ஆர்டர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சாப்பாடெலாம் சமையல் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கேசரி ஸ்வீட். மார்னிங் யாரும் அந்தளவு ஸ்வீட் வைக்க மாட்டாங்க. ஸ்வீட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுடைய கேட்ரிங் கூப்பிட்டோன்னே அந்த சாப்பாடு ஃபுட்டு வைக்கிறதாக இருக்கட்டும், சர்வாக இருக்கட்டும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. மத்தியானம் நான்வெஜ்ஜில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ். வணக்கம் சார், சாய் கேட்டரிங் சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜாபீர். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து. இப்போ இங்கே ரிலேஷன் உங்களுக்கு யார்? பொண்ணா மாப்பிள்ளையா? பொண்ணு வீட்டு சைட்லேருந்து. ஓகே. ஸோ சாய் கேட்டரிங் சர்வீஸில் ஃபுட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. எல்லா ஃபுட்டுமே. இட்லி நல்லா இருந்தது. பொதுவாக சொல்ல போனால் பொங்கல் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வடை நல்லா இருந்தது. கேசரி 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? கேசரி. ரொம்ப பொதுவாக எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், அது கேசரி பிடிக்கும். ஓகே. சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்ல தரமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்மளுடைய இதில் ஒரு குட்டீஸ் இங்கே இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கடா. ஜேஎஃப் முகமது யாசிர். உங்கள் பேர்? என் பேர் ஜாசிர். ஜாசு. உங்கள் ஃபுல் நேம் என்ன? ஜேஎஃப் முகமது ஜாசிர் ரிஸ்கான். ஓ, ஓகே. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள்? 6th. நீங்கள் 4th, நீங்கள் 6th. ஆமாம். ஓகே, சென்னையிலேருந்து வரீங்களா? ஓகே, சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பொங்கலும் வடையும். உங்களுக்கும் பொங்கல் வடையும் தான் பிடிச்சிருந்ததா? பொங்கல், வடை, இட்லி, சாம்பார் எல்லாம் பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் வெரி சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். बरकतों का
शुरू मेरे नाम पे
மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. ஆதியிலே தோன்றி வந்த தந்தை நபி ஆதமும் ஹவ்வாவும் போல வாழ்க. ஜோதிமேவும் காபாவை தந்த நபி இப்ராஹிம் சாரா போல வாழ்க. நீதியான நேர்மை வழி வந்த, நீதியான நேர்மை வழி வந்த நேசமோங்கும் அன்பு தம்பதிகள் வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. ஆளுகின்ற இறையருளால் வாழ்க, நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. நமது அண்ணல் நபி ஆசி என்றும் சூழ்க. திறமையோடு அழகு சேர்ந்த செம்மல் நபி யூசுஃபும் ஜுலைஹா போல வாழ்க. பொறுமை சேர்ந்த அருமை வாய்ந்த நாதர் நபி ஐயூபும் ரஹிமா போல வாழ்க. கரையில்லாத தீனை பேணுகின்ற, கரையில்லாத தீனை பேணுகின்ற காந்தமோங்கும் அன்பு தம்பதிகள் வாழ்க. மாலை சூடும் மணமக்களே வாழ்க, நல்ல மாண்புமேவும் குணமக்களே வாழ்க. இறைவனோடு உரை புரிந்த மேதை, இறைவனோடு உரை புரிந்த மேதை நபி மூசாவுடன் சபுரா போல வாழ்க. அறம் செழிக்க உலகம் எல்லாம் ஆண்ட நபி சுலைமானும் பல்கீசு போல் வாழ்க.
மறையுணர்ந்து இறைவழி நடந்து மறையுணர்ந்து இறைவழி நடந்து மார்க்க பேணி அன்பு தம்பதிகள் வாழ்க மணமக்களே வாழ்க நல்ல வாழ்வு மணமக்களே வாழ்க வாழுகின்ற இறையருளால் வாழ்க நமது அண்ணல் நபி ஆசி என்றும் நமது அண்ணல் நபி ஆசி என்றும் இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் சுற்றத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எல்லா விதமான நலவுகளையும் உடல் ஆரோக்கியம்
நம்மளுடைய சாய் கேட்ரிங் சர்வீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீ ராதா லக்ஷ்மி மஹால் பேலஸில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்டு நமக்காக வந்து ரிவ்யூ கொடுக்குறக்காக சார் இருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் டாக்டர் ஜெயபாண்டி. அதாவது இது முஸ்லீம் வீட்டு கல்யாணம் ஆச்சு, நமக்கு வெஜ்ஜு இருக்காது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். சரி வீட்டில் உள்ளவங்க சாப்பிடட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, கடைசியில் பார்த்தா வெஜ்ஜு காம்போ அருமையாக போட்டு சூப்பராக அசத்திட்டீங்க. உண்மையில் அறுசுவை உணவு அப்படிங்கிறத வந்து நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான், ருசிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, அடுத்து பீடா சாப்பிட போகிறேன். நல்லா அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே வாழ்த்துக்கள், வளருங்க, இன்னும் நல்லா வளருங்க. சர்வீஸில் எப்படி இருந்துச்சு சார்? ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எந்த பயனையுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, சர்வீஸ் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. உண்மையில் என் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நான் உங்களையே கூப்பிட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் சார், நாங்கள் சாய் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து வரோம். இந்த ஃபங்க்ஷனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து முகமது இஸ்மாயில். மாப்பிள்ளைக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து அவருக்கு வந்து சித்தப்பா முறை வேணும். அவங்க மனைவி வந்து எனக்கு வந்து மாமி முறை வேணும். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில். பூர்வீகம் எல்லாருமே எங்களுக்கு தேனி தான். அதனால் போகிற இடங்கள்லாம் அங்கே இருக்கிறனால நல்லா வந்திருக்கு. சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? இன்றைக்கி சாப்பாடு வந்து எங்கள் ஊரை விட இன்னும் ஒரு படி கூடத்தான் சொல்லணும். ஏன்னா சாப்பாடு எந்த குறையும் இல்லை. கேட்ரிங் சர்வீஸ் அலமதுல்ல அல்லாஹ்வுடைய கிருபைனால ஒரு முன்மாதிரியாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட எங்கள் ஊர் சைடோட புகாரின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங் இருக்குது. அதுலேயும் நம்ம சமுதாயத்துடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதே கேட்ரிங்கில் எல்லா விதத்திலும் எந்த குறையும் இல்லாமல் வர்றவங்க சாப்பிடும்போதே ஒரு நல்ல வாழ்த்து செய்திகளோடு தான் உட்காந்தாங்க. நானும் இன்றைக்கி சாப்பிட்ட வகையில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு நாங்கள் இறைவன்ட்டு நாங்கள் எல்லா விதத்தையும் நாங்கள் நன்றி கடன் பண்ணி நாங்கள் பிரார்த்தனையும் செய்கிறோம். இன்னும் அடி எடுத்து இன்னும் உயர்வதற்குண்டான எல்லாமே இறைவன் எல்லாத்தையும் எல்லாம் சிறப்பாக்கி வைக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம், நாங்கள் சாய் கேட்ரிங் சர்வீஸில் வரோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது ஜிப்ரில். உங்கள் பேருங்க? அப்ரார் அஹ்மத். எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்து. திண்டுக்கல்லேருந்து வர்றீங்க. ஸோ ரொம்ப அருமையாக வந்து இந்த சாங் இதெல்லாம் பாடினீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எங்களுடைய சாய் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து பண்ணியிருந்தோம். எப்படி இருந்துச்சு உங்கள்? உண்மையாக காலையில் பண்ண பொங்கல், இட்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு. கேட்டோன்னே உடனே எடுத்துகிட்டு வந்தாங்க. கேட்கும் போது என்னென்ன கேட்குறோமோ எதுவுமே மூஞ்சை காட்டாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய இடங்களுக்கு போயிருந்துருப்பீங்க. ஃபுட் அண்ட் சர்வீஸ் உங்களோட இதுக்கு எப்படி இருந்தது? மற்ற இடத்துல அந்த லைனிங் ஆர்டர் வராது. இப்போ விட்டால் ஒரு லைன் விட்டோம்னா பாதியில் விட்டோம்னா அவ்வளோதான். இவங்க வந்து ஃபஸ்ட் லைன் ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு லைன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு லைனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தடுத்து பண்ணது நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம் சார், நாங்கள் சாய் கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து வரோம். இன்றைக்கி ஃபுட்டு ஃபுல்லாக இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட நேம் சொல்லுங்கள் சார். நான் ப்ரொஃபஸர் அம்ஜத். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? எந்த காலேஜ்? நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டுக்கோட்டைக்கு அருகில் வந்து அதிராமநகர் காதலின் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே தான் மதுரை தான் எனக்கு, நான் இங்கே தான் நேட்டிவ் பிளேஸு. இப்போ இந்த எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய உள்ள மேரேஜுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். பெண் வீட்டார் சார்பாக வந்திருக்கோம். உண்மையிலே நானும் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன். பெரும்பாலும் இந்த கல்யாணம் யார் நடத்துகிறாங்களோ பெண் வீட்டார் தான் கவனிப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டார் தான் வந்து நம்மளை கவனிப்பாங்க. ஆனால் முதல் தடவையாக சர்வீஸ் பண்ணுறவங்களே, கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களே கவனித்ததை பார்த்து ரொம்ப உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன், சந்தோஷப்பட்டேன். உங்களை வந்து நான் பாராட்டுறேன் இந்த சாய் கேட்டரிங் சர்வீஸுக்கு. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க அவங்க தான் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வர்றவங்களை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க அவங்களுடைய அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே ஒர்க் பண்ணுற அனைவருமே உண்மையிலே வர்றவங்க மேரேஜுக்கு வர்றாங்க, வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அவங்க சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால் சாப்பாடு தான். அதனால் வர்றவங்க அழகாக வந்து அருமையாக வந்து உட்கார வச்சு அந்த உரிய முறையில் வந்து அவங்க தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு கவனித்து அனுப்பிச்சா, கண்ணியப்படுத்தினா உண்மையில் சந்தோஷமாக அந்த மணமக்களை வாழ்த்தும் போது மனசார குளிர்ச்சியாக வாழ்த்தணும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கோம் வயிறு நிறைய சாப்பிட்டு மனமாற வாழ்த்தினா மணமக்கள் நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். வாங்க மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நூர்ஜஹான். நானும் ஜஹானாஸ் குக்கிங்னு சேனல் வச்சுருக்கேன். அதிலே உங்களோட ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறேன். நான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளவோ ஒரு மேரேஜ் போயிருக்கேன், எத்தனையோ கல்யாணங்கள், என்னடங்காத கல்யாணங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைம் இந்த சாய் கேட்டரிங் கவனிக்கிற அளவு வேறு யாரும் கவனிச்சதில்லை. நீங்கள் எல்லோரும் கவனிக்கிறத பார்த்து நான் இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இது சாய் கேட்டரிங்காரவங்க. இவங்க எப்போவுமே டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. சீரியஸாக இங்கே சாப்பிட்டு போகிறவங்க எல்லாம் அடுத்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கேட்டரிங்க்கே நம்ம ஆர்டர் கொடுப்போம். ஏன்னா ஒரு சில பிரியாணி நல்லாயிருக்கும், இல்லை தால்ச்சா நல்லாயிருக்கும், இல்லை சிக்கன் 65 நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குன்னா அது ஏன்னா உங்களோட உபசரிப்புனால தான் அனைத்துமே அமைஞ்சிருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம கேட்டரிங். நீங்கள் யார் ஆர்டர் கொடுத்தாலும் இந்த சாய் கேட்டரிங்க்கு ஆர்டர் கொடுங்க, நானும் என்னோட சேனலில் போட்டுடுறேன். கண்டிப்பாக. ஸோ எங்களுக்காக ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட், நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம்.
Thank you.